Hi, very good evening to all. Hello. Great. ஸோ இன்றைக்கி வந்துட்டு ஒரு சூப்பரான ஒரு டாப்பிக்கோடு நான் வந்திருக்கேன் ஃபார் லைவ் அண்ட் இட்ஸ் அ வெரி சிம்பிள் பட் ரொம்ப காமனாக கன்ஃபியூஸ் ஆகிற சில விஷயங்கள் இருக்கும் இல்லைங்களா, அதெல்லாமே வந்துட்டு கிளாரிஃபை பண்ணுறது தான் என்னோட ஐடியா இந்த பர்டிகுலர் லைவில். ஸோ ஐ வாண்ட் சம் எனர்ஜி, ஐ வாண்ட் யூ டு சே ஹாய் அண்ட் ஆப்வியஸ்லி உங்களோட காமெண்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் ஃபீல் ஃப்ரீ டு லெட் மீ நோ. கொஷின்ஸ் எதாவது இருந்துச்சுன்னா அண்ட் இஃப் யூ ஹேவ் எனி தாட்ஸ், இப்போ இது போர்டெலாம் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இல்லைங்களா, ஸோ லாட் ஆஃப் திங்ஸ் அது கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய டவுட்ஸும் இருக்கலாம். பட் ஏன் வந்துட்டு WH கொஷின்ஸ் பற்றி நான் லைவ் எடுக்கிறேன், லைக் வாட் இஸ் த சிக்னிஃபிகன்ஸ், இந்த பர்டிகுலர் டாப்பிக்கில் என்ன விஷயம் இருக்குது, ஏன்னா நம்ம ஜஸ்ட் கொஷின் வேர்ட்ஸ் தானே, அதில் என்ன நம்ம மிஸ்டேக் பண்ணிட போகிறோம். அப்படி ஏதாவது உங்களுக்கு யோசனை இருந்துச்சுன்னா ஃபீல் ஃப்ரீ டு மென்ஷன் இந்த காமெண்ட்ஸ், ஐ வில் லெட் யூ நோ வாட் ஆர் தி ஆன்சர்ஸ். ஓகேங்களா. பட் அகெயின் என்னோட சைடில் இருந்து நான் அதோட ஆன்சர்ஸ் ப்ரோஆக்டிவாக நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருக்கேன். அது வந்துட்டு உங்களுக்கு டெஃபினெட்லி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்கிற ஒரு நம்பிக்கையில் ஐ ஜஸ்ட் ஸ்டார்ட் ஆஃப் வித் திஸ் பர்டிகுலர் டாபிக். ஓகேங்களா. ஸோ WH கொஷின்ஸ் அப்படிங்கும்போது நம்மளோட இங்கிலீஷ் லாங்குவேஜில் நம்ம கேள்வி கேட்போம்ல, எங்கே, யார், எப்படி, இந்த விஷயங்கள்லாம் தமிழில் நம்ம கேட்குறது வந்துட்டு இங்கிலீஷில் கேட்கும்போது சில வேர்ட்ஸ் இருக்குது, சில கொஷனிங் வேர்ட்ஸ் இருக்குது. அதில் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேங்களா. WH அப்படிங்கிற அந்த இதில் தான் எல்லாமே ஆரம்பிக்கும். ஒரே ஒரு கொஷின் மட்டும் ஹெச் அப்படிங்கிற லெட்டர்லேருந்து ஆரம்பிக்கும். ஓகேங்களா. ஸோ நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். இது எல்லாமே WH. இப்போ பாருங்கள், 1 2 3 4 5 6 7 WH கொஷின்ஸ் இருக்குது. அண்ட் 8th ஒன் வந்துட்டு ஒரு ஹெச் அப்படிங்கிற ஆல்ஃபபெட் லெட்டரில் ஆரம்பிக்குது. ஸோ இட்ஸ் ப்ரிட்டி ஈஸி டு ரிமெம்பர். ஓகேங்களா. ஸோ இதில் டீட்டெயிலில் போகலாம் அண்ட் ஐ வில் கிவ் யூ சம் எக்ஸாம்பிள்ஸ் as well ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி கொஷின். அதில் சில விஷயங்கள் ரொம்ப இன்சைட்ஃபுல்லாக இருக்கும். ஃப்ரேம் பண்ணும்போது நம்ம தப்பாக ஃப்ரேம் பண்ணாமல் இருக்கிறதுக்கு சில விஷயங்களும் நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருக்கேன். தட்ஸ் ஆல்சோ சம்திங் which you can learn. ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு ஹூ. இப்போ ஹூ அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் நம்ம யூஸ் பண்ணும்போது யார் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, யார் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி நம்ம பேசுகிறோம். இல்லாட்டி யாராவது பற்றி நம்ம அதாவது இட்ஸ் ஆஸ்கிங் அ கொஸ்டின் அபவுட் அ பர்டிகுலர் பர்சன். ஸோ ஹூ ஆர் யூ ஆர் இல்லை இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஹூ இஸ் யுவர் பெஸ்ட் ஃப்ரெண்ட், ஹூ இஸ் யுவர் மென்டார், ஹூ இஸ் யுவர் ட்ரெயினர், ஹூ இஸ் யுவர் கவுன்சிலர், இந்த மாதிரிலாம் நம்ம கேட்போம் இல்லைங்களா. ஸோ ஹூ அப்படிங்கிற வேர்டு வந்துட்டு ஒரு சப்ஜெக்ட் இல்லாட்டி ஒரு பர்டிகுலர் பர்சனை பற்றி நம்ம கேட்கும்போது தான் நம்ம வந்துட்டு ஹூ அப்படிங்கிற கொஸ்டினை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா. உங்களுக்கு தெரிஞ்ச சில எக்ஸாம்பிள்ஸை நீங்கள் வந்துட்டு காமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இப்போது நான் இப்போ எப்படி கேட்பேன் அப்படின்னா, ஹூ இஸ் யுவர் ட்ரெயினர், வாட் இஸ் யுவர் ட்ரெயினர்ஸ் நேம். இப்போ இது ரெண்டுலேயும் டிஃப்ரென்ஸ் இருக்குது பாருங்கள். ஹூ இஸ் யுவர் ட்ரெயினர்னா உங்கள் ட்ரெயினர் யார், ஆனால் வாட் இஸ் யுவர் ட்ரெயினர்ஸ் நேம் சொல்லும்போது டோட்டலி டிஃப்ரெண்ட் கொஸ்டின். ஓகேங்களா. என்னோட ஃபோக்கஸ் ஃபுல்லாகவே வந்துட்டு வேற ஒரு இடத்துல இருக்குது. இப்போது ஒரு பர்சனை பற்றி கேட்கும்போது எப்பயுமே நம்ம யூஸ் பண்ணுற கொஸ்டின் தான் ஹூ அப்படிங்கிறது. ஓகேங்களா. இதில் உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின் இருக்குன்னா நீங்கள் வந்துட்டு மென்ஷன் பண்ணுங்கள். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இப்படியும் சொல்லலாம், சில கொஸ்டின்ஸ் எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸ் இருக்கும், நீங்களும் நோட் பண்ணி பார்க்கலாம். ஹூ கால்ட் யூ எஸ்டர்டே, ஹூ வாஸ் தேட் கேம் வித் யூ எஸ்டர்டே, யார் உங்கள் கூட வந்தாங்க, இப்படிலாம் நம்ம கேட்போம் இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு சில கொஷின்ஸ் ஞாபகத்தில் இருக்கும் ஹூ அப்படிங்கிற சப்ஜெக்டை வச்சு. அதில் சில கொஷின்ஸ் வந்துட்டு எதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு டவுட் இருக்கோ இல்லை உங்களுக்கு இப்போ டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகுதோ அதெல்லாமே வந்துட்டு காமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஓகேங்களா. அட்லீஸ்ட் ஒரு 2 கொஷின். ஏன்னா இந்த கொஷின் நம்ம தெரிஞ்சிருச்சுன்னா இது எப்படி யூஸ் பண்ணணுங்கிறதும் நமக்கு தெரியணும். ஸோ இப்போது ஒரு பர்சனை பற்றி கேட்கும்போது தான் நம்ம வந்துட்டு மேஜராக, ஸோ சப்ஜெக்டோட கம்ப்ளீட் ஃபோக்கஸ் வந்துட்டு இந்த பர்சன் மேலே தான் வரும். ஆல்ரைட், ஐ ஹோப் தட்ஸ் கிளியர். ஸோ நெக்ஸ்ட் என்ன கொஷின் அப்படின்னு பார்த்துடலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு வாட். ஸோ வாட் அப்படிங்கிற கொஷின் எதை சிக்னிஃபை பண்ணுது, கமான் மென்ஷன் பண்ணுங்கள். யூ கேன் ஈவன் டெல் இன் தமிழ். தமிழில் வந்துட்டு அது என்ன, எதை பற்றி அப்படின்னு சொல்லும்போது தான் நம்ம மேக்ஸிமம் வாட் யூஸ் பண்ணோம் இல்லைங்களா. ஸோ யூ கேன் ஆல்வேஸ் மென்ஷன் தேட். ஓகே. ஸோ மென்ஷன் பண்ணுங்கள். நான் வந்துட்டு இதில் போட்டிருக்கிறதே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இட் இஸ் ஆஸ்கிங் அபவுட் பொருட்கள் இல்லைங்களா, திங்ஸ், இல்லாட்டி சில செயல்கள் பற்றி பேசும்போதோ இல்லை தேவைப்படுற இன்ஃபர்மேஷன். ஓகேங்களா. ஸோ வாட் இஸ் யுவர் நேம், வாட் இஸ் த டைம் ரைட் நவ், இல்லாட்டி இப்போது ஒரு ஆக்ஷன், வாட் ஹேப்பன் டு த மேட்ச் எஸ்டர்டே, நேற்று மேட்ச், அது ஒரு டீட்டெயில் இல்லாட்டி ஒரு இன்ஃபர்மேஷன் நீங்கள் கேதர் பண்ணும்போது யூஸ் பண்ணலாம். இல்லை நீங்கள் வந்துட்டு ஒரு பர்டிகுலர் ஒரு ஃபோக்கஸ் நீங்கள் கேட்குறீங்க, வாட் டைம் டஸ் த கான்சர்ட் பிகின், இந்த மாதிரி தகவல் இல்லாட்டி வந்துட்டு நமக்கு டேட்டா இதெல்லாம் தேவைப்படும் போது நம்ம யூஸ் பண்ணுற கொஸ்டினிங் வேர்டு தான் வாட். ஸோ வாட் இஸ் யுவர் ஃபேவரட் மூவி, வாட் இஸ் யுவர் ஃபேவரட் புக்,
ஓகேங்களா? ஸோ இது வந்துட்டு நீங்கள் வந்துட்டு உங்களுடைய தேவையான சில கொஷின்ஸ் ரைட் வாட் அப்படிங்கிற கொஷனிங் வேர்டை யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஞாபகத்துக்கு வர சில விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு நீங்கள் வந்து காமெண்ட்டில் மென்ஷன் பண்ணலாம். ஓகேங்களா? பட் அதில் ஒரு சின்ன விஷயமும் நீங்கள் நோட் பண்ண வேண்டியது இருக்குது. இப்போ வாட் அப்படிங்கிறது வரும்போது நிறைய பேர் வந்துட்டு காமெண்ட்ஸில் சம்டைம்ஸ் மிஸ் பண்ணுவீங்க. என்ன அப்படின்னா இப்போது வாட் வச்சுட்டு நம்ம கேட்கும்போது ஆப்வியஸ்லி யூ வில் ஹாவ் டு எனி கொஷின் தட் யூ யூஸ் யூ ஷுட் எண்ட் இட் அப் வித் அ கொஷின் மார்க். ஓகேங்களா? ஸோ வாட்ஸ் யுவர் ஃபேவரட் நேம் அப்படின்னு சொல்லும்போது WHAT பக்கத்தில் ஐஎஸ்ன்னு போடுறதும் பிரச்சனை இல்லை. அதே மாதிரி அதுக்கு பக்கத்தில் அப்போஸ்ட்ரஃபி போட்டு எஸ் போடலாம். அண்ட் இட்ஸ் நாட் ஜஸ்ட் ஃபார் வாட் ஹூவும் அது யூஸ் பண்ணிக்கலாம். ஹூ இஸ் யுவர் பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னு கேட்கும்போது WHOன்னு சொல்லிட்டு அப்போஸ்ட்ரஃபி எஸ் அப்படி யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தான் வாட்டுக்கும் வாட்ஸ்அப் அப்படின்னு கேட்குறோம் இல்லைங்களா? வாட்ஸ் த டைம் இந்த இடத்துல நான் அப்போஸ்ட்ரஃபி யூஸ் பண்ணுறேன் இல்லைங்களா? ஏன் அப்போஸ்ட்ரஃபி யூஸ் பண்ணுறேன்னா வாட் இஸ் இல்லாட்டி ஹூ இஸ் அதோட கான்ட்ராக்டட் ஃபார்ம். ஓ இங்கே பாருங்கள், ஹூ இஸ் யோர் பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல நான் ஹூ இஸ் அப்படின்னு நான் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக ஹூ அப்போஸ்ட்ரஃபி எஸ் போட்டாலும் இட்ஸ் த சேம், இட்ஸ் த கான்ட்ராக்டட் ஃபார்ம். அதே மாதிரி வாட் பக்கத்துலேயும் நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ வாட்ஸ் த டைம் ரைட் நவ், வாட்ஸ் யூர் ஃபேவரட் மூவி, வாட்ஸ் யூர் ஃபேவரட் புக், ஸோ வாட்ஸ் த மெனு, வாட்ஸ் டுடே ஸ்பெஷல் அப்படின்லாம் கேட்பாங்க இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரிலாம் வரும்போது இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் அந்த மாதிரிலாம் கேட்கும்போது வாட் பக்கத்தில் அப்போஸ்ட்ரஃபி போட்டு எஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ரிமெம்பர் திங்ஸ் பற்றி கேட்கும்போதோ இல்லை ஏதாவது ஒரு குறிப்பிட்ட ஆக்ஷன் பற்றி கேட்கும்போதோ இல்லை இன்ஃபர்மேஷன் அதிக ஃபோக்கஸ் வந்து பார்த்திங்கன்னா இதில் தான் அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? ஒரு இன்ஃபர்மேஷன் தகவல் தெரிஞ்சுக்கிறதுக்கு அதிகமாக யூஸ் பண்ணுறது தான் வாட். அஃப்கோர்ஸ் இது மூணுமேவும் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா வென்னுங்கிறது எப்போ யூஸ் பண்ணுவோம்? இப்போ நான் சொன்னதுலேயே வந்துட்டு அது கேள்வி வந்துருச்சு இல்லைங்களா? எப்போ யூஸ் பண்ணுவோம்? டைமை பற்றி சொல்லும்போது தான் இல்லைங்களா? ஸோ ஆஸ்கிங் அபவுட் டைம். when is the life going to begin? எப்போ லைஃப் தொடங்க போகுது? when does the class begin? எப்போ கிளாஸ் தொடங்க போகுது இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம சொல்லும்போது தான் வந்துட்டு when அப்படிங்கிறது யூஸ் பண்ணுவோம். இல்லை இப்போ உங்களுக்கு வந்து when is your birthday, உங்கள் பர்த்டே எப்போன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கும்போதும் when யூஸ் பண்ணலாம். ஸோ ஒரு பர்டிகுலர் டேட்டுக்கும் வந்துட்டு உங்களுக்கு யூஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ டேட் அண்ட் டைமுக்கு தான் வந்துட்டு அதிகமாக உங்களுக்கு யூசேஜ் இருக்கும். when is it, when is the party, when is your wedding happening இல்லைங்களா? ஸோ இந்த மாதிரி எல்லாமே நம்ம கேட்டுக்கலாம். ஆல்ரைட். ஸோ அந்த மாதிரி டைம் அண்ட் டேட் ஸ்பெசிஃபிக்காக சொல்லும்போது மட்டும்தான் நம்ம when அப்படிங்கிற கொஸ்டினிங் வேர்டை யூஸ் பண்ணுவோம். ஸோ யூ ஹாவ் டு பி கிளியர் அபவுட் தேட் பார்ட். ஓகேங்களா? ஸோ ஒரு குறிப்பிட்ட டைம் நான் இதோட பேரலல் தான் வந்துட்டு இடத்தை பற்றி கேட்கும்போது தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் வேர். ஓகேங்களா? ஸோ ஆஸ்கிங் அபவுட் அ பர்டிகுலர் பிளேஸ், ஒரு பிளேஸை வந்து நம்ம குறிப்பிட்டு கேட்கும்போது தான் நம்ம வந்துட்டு வேர் அப்படின்னு சொல்லுவோம். am I correct? Can you give me some of the questions? இப்போ where is Taj Mahal or where do you live, right? where is your address? இந்த மாதிரிலாம் கேட்கும்போது நம்ம வந்துட்டு வேர் அப்படிங்கிற where do you live கேட்கலாம். இந்த where is your addressன்னு கேட்குறது வந்துட்டு அவ்வளோ கொஹியரண்ட்டாவோ லேப்டாவோ இருக்காது. நிறைய பேர் அந்த ஒரு இது வந்துட்டு நம்ம கொலோக்கியலாக எங்கே உங்கள் அட்ரஸ் அப்படின்னு நம்ம தமிழில் இருக்கிறது அப்படி லிட்டராக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். பட் அது பண்ண வேண்டாம். ஏன்னா தமிழில் இருக்க என்ன சிக்கல் வரும்னா இப்போ வாட் இந்த மாதிரி கொஷனிங் வேர்ப்ஸ் யூஸ் பண்ணும்போது ஒரு முக்கியமான விஷயம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அது நான் எக்ஸ்பிளைனும் பண்ணுறேன். பட் இப்போ ஜஸ்ட் ஐம் கிவிங் யூ ஹிண்ட். நம்ம வந்து தமிழ்லேருந்து அப்படியே ட்ரான்ஸ்லேட் பண்ண முடியாது இல்லைங்களா? இப்போ வேர் டு யூ லிவ், நீ எங்கே வாழ்ந்துட்டுருக்க அப்படின்னு நம்ம கேட்க மாட்டோம். உங்கள் வீடு எங்கே இருக்குது அப்படின்னு தானே நம்ம கேட்போம். பட் கொஸ்டினிங் பண்ணும்போது அந்த லிட்ரல் ட்ரான்ஸ்லேஷன் நீங்கள் பண்ணிங்கன்னா சென்டென்ஸ் ஃபார்மேஷன் ஃபுல்லாக குழப்பிடும். உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்ட் ஆகும். அது ஸ்ட்ரெயிட்டாக கேட்குறதுக்காக தான் வந்துட்டு இந்த கொஸ்டினிங் வேர்ட்ஸை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். அதனால தான் எல்லாத்துக்குமே அட்லீஸ்ட் 2 sentences இல்லை 2 questions, who வச்ச ஒரு 2 question, what வச்ச 2 question, when வச்ச 2 question, where இது எல்லாத்தையுமே வந்து 2 question நீங்களே காமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஓகேங்களா? அப்போ தான் ப்ராக்டிஸ் பண்ண முடியும். அதில் ஏதாவது தப்பு இருக்குன்னா we are here to help you out. okay, we will correct that for you. okay, ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு பிளேஸ் பற்றி கேட்கும்போது where is your house அந்த மாதிரிலாம் கேட்கும்போது தாராளமாக நீங்கள் வந்துட்டு where அப்படிங்கிறது தான் யூஸ் பண்ணணும். அதை கரெக்டாக யூஸ் பண்ணி பழகுங்க. எப்போல்லாம் வந்து ஆக்சிலரி வேர்ப் யூஸ் பண்ணக்கூடாதுங்கிறது நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ that is something which you can think about. சில எக்ஸ்ட்ரா எக்ஸாம்பிள்ஸ் உங்களுக்கு எதாவது தெரிஞ்சதுன்னா நீங்களும் சொல்லலாம். அண்ட் ஐ will also give you some of the example. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள்
யாரோ ஒருத்தர் டைப் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகே, இப்போ என்னோட ஒரு பொருள் இல்லை அது எங்கே இருக்குது, நான் வேர் டிட் ஐ கீப் மை மொபைல், வேர் இஸ் மை பேக், அந்த மாதிரி விஷயங்கள் கேட்கும்போதும் நீங்கள் வந்துட்டு சொல்லலாம். ஒரு சப்ஜெக்ட்டு எங்கே வச்சுருக்கேன் அந்த இடத்த குறிக்கிறதுக்கும் நீங்கள் தாராளமாக வந்துட்டு வேர் அப்படிங்கிற விஷயத்த கொஷினை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ கீப் தேட் இன் மைண்ட். நெக்ஸ்ட் வந்துட்டு வை, ஏன், பர்பஸ் இல்லைங்களா. ஒரு விஷயத்தோட ரீசன் இல்லாட்டி ஒரு விஷயத்தோட பர்பஸ், எதுக்காக, வை. Why is the sky so blue in color? Why is the sky blue in color? Why is this so difficult to learn? Why is English so complex? அந்த மாதிரி கொஷின்ஸ் நீங்கள் கேட்கணும் இல்லைங்களா. ஒவ்வொரு கேள்விக்கும் பதில் வந்து ஒரு ரீசனாக இருக்கும் இல்லைங்களா, இதனால தான் அப்படிங்கிற விஷயம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்கும்போது வை தான் வந்துட்டு கரெக்டான யூசேஜ். அந்த இடத்துல வாட்டோ இல்லை வந்துட்டு வேணும் நீங்கள் யூஸே பண்ணக்கூடாது. இது எதுவுமே நீங்கள் இன்டர்சேஞ்ச் பண்ணக்கூடாது. இன்டர்சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா மீனிங் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ஆயிரும். ஓகேங்களா. ஸோ அது வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. வை அப்படிங்கிற விஷயம் வந்துட்டு ஆப்வியஸ்லி இட் இஸ் ஃபார் ரீசன் அண்ட் பர்பஸ். இதுதான் மேஜர் ரீசன்ஸ்க்கு நம்ம வந்துட்டு இந்த கொஷின் வேர்டை யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா விச். இப்போ இந்த இடத்துல 3 இது இருக்குது, நான் 3மே சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ்க்கு வரேன். ஸோ விச் வந்துட்டு சாய்ஸஸ். விச் இஸ் யுவர் ஃபேவரட் கலர், ரைட். ஒரு பர்டிகுலர் செட் ஆஃப் சாய்ஸஸ் இருக்கும். அந்த சாய்ஸஸில் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஒரு பர்டிகுலர் விஷயத்தை செலக்ட் பண்ணி கொடுக்கணும். அப்படிங்கும்போது தான் நம்ம வந்துட்டு விச் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுவோம். am I கரெக்ட்? எஸ், நீங்கள் காமெண்ட்லேயும் மென்ஷன் பண்ணலாம். உங்களுக்கு தெரிஞ்சோ இல்லை ஏதாவது கொஷின் யூஸ் பண்ணும்போது நீங்கள் தாராளமாக விச் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இப்போது 2 கொஷின் இருக்குது. இப்போ விச் இஸ் யுவர் ஃபேவரட் கொஸ்டினிங் வேர்ட் அப்படின்னு நான் கேட்டேன்னா, இதில் இருக்கிற கொஷின் வேர்ட்ஸில் உங்களுக்கு எது ஃபேவரட் அப்படி தான் நான் கேட்குறேன் இல்லைங்களா. ஸோ விச் வந்துட்டு மோஸ்ட்லி சாய்ஸஸ் வரும். ஒரு குறிப்பிட்ட சாய்ஸ் பற்றி சொல்லும்போது அதில் எது வந்துட்டு சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது. ஏன்னா ஓவரால் வாட் இஸ் யுவர் ஃபேவரட் மூவி அப்படின்னு கேட்கும்போது வந்து நிறைய உலகத்தில் நீங்கள் பார்த்த எல்லா படத்துலையும் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு. ஆனால் விச்சுன்னு சொல்லும்போது 2 படம் நான் சொல்லியிருப்பேன். அந்த 2 படத்தில் உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருக்கும், இல்லை அந்த 2 புக்கில் எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்கிற ஸ்பெசிஃபிக் சாய்ஸஸ் தான் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா. ஸோ ஸ்பெசிஃபிக் அது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான சில விஷயத்தை நம்ம வந்து எடுத்து காட்டும்போது தான் நம்ம எப்பயுமே விச் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, காட் இட். இப்போது லெட்ஸ் சே 2 மொபைல் ஃபோன் இருக்குது, இல்லாட்டி 2 பேர் ஆஃப் ஷூஸ் இருக்குது. விச் பேர் ஆஃப் ஷூஸ் யூ லைக் த மோஸ்ட், இல்லை விச் ட்ரெஸ் யூ லைக் த மோஸ்ட், எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து கம்பேரிசன் பண்ணும்போதோ ஸ்பெசிஃபிக்கான விஷயங்களை எடுத்து சொல்லும்போதோ விச் வந்து தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். அதுவே ஹூஸ்னால் என்னது, கமான் ஹூஸ். இப்போ ஹூ உங்களுக்கு தெரியும், ஒரு சப்ஜெக்டை பற்றி சொல்கிறேன். அப்போ ஹூஸ்னால் என்னது, ரொம்ப சிம்பிள். ஹூஸ் வந்துட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா பொசிஷன், யாருடையது. இல்லை இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஹூஸ் மொபைல் ஃபோன் இஸ் திஸ், ஹூஸ் மார்க்கர் இஸ் திஸ், ஹூஸ் போர்ட் இஸ் திஸ் இல்லைங்களா. ஸோ ஹூஸ் பேர் ஆஃப் ஷூஸ் ஆதே, அந்த மாதிரி நம்ம வந்துட்டு கேட்கும்போது, அதாவது யாருடையது, இந்த பொருள் யாருடையது, இல்லாட்டி அந்த பொசஷன் அது வந்துட்டு ஒரு பர்டிகுலர் பர்சனோட பொருளாக இருக்கலாம், இல்லாட்டி அவங்களோட திங்ஸாக கூட இருக்கலாம், இல்லை பர்டிகுலர் டெசிக்னேஷனோ இல்லை என்னவா வேணா இருக்கலாம். பட் அந்த பொசஷன் அது வந்து அவங்களுடையது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்க, யாருடையது அப்படின்னு நம்ம கேட்கும்போது ஹூஸ். இதை நல்லா ஸ்பெல்லிங் நோட் பண்ணிக்கோங்க, WHOSE. நிறைய பேர் ஹூ இதுக்கும் கன்ஃபியூஸ் ஆவாங்க, இதுக்கும் நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆவாங்க. WHO''S ஹூ இஸ் அப்படிங்கிறது யார். ஹூ இஸ் யுவர் பெஸ்ட் ஃப்ரெண்ட், ஹூ இஸ் திஸ், ஹூ இஸ் த ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா. ஸோ அந்த மாதிரிலாம் நம்ம கேட்கும்போது தான் ஹூ இஸ் அப்படின்னு வருது. இது வந்து ஹூஸ், இது வந்து ஒரே சிங்கிள் வேர்டு தான், யாருடையது அப்படின்னு கேட்கும்போது தான் நம்ம வந்துட்டு ஹூஸ் யூஸ் பண்ணோம். ஓகேங்களா. அண்ட் ஃபைனலி ரொம்ப ஸ்பெஷலான ஒரு கொஷின் வேர்ட், இட்ஸ் கால்ட் ஹவ். எப்படி இல்லைங்களா. எப்படி அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லும்போது ஒரு மேனரோ இல்லை இது எப்படி நடக்குது, என்ன கண்டிஷனில் இருக்குது, ஹவு டு யூ ரைட் திஸ், ஹவு டு யூ ப்ரொஜெக்ட் திஸ், ஹவு டு யூ எக்ஸ்பிளைன் திஸ், இல்லாட்டி ஹவு இஸ் திஸ் ஹேப்பனிங், how does the how fast அப்படி நம்ம கேட்கலாம். இப்போ how fast does a fish swim in the water. ஸோ அந்த மாதிரி நம்ம கேட்கும்போது கூட தாராளமாக how அப்படிங்கிற கொஷின் வேர்பை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ how do you cook பிரியாணி, how do you cook pasta, இந்த மாதிரி விஷயங்கள் கேட்கும்போதும் நம்ம how யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா மேனரும் இல்லை ஒரு செட் ஆஃப் கண்டிஷன் இந்த நிலைமையில் தான் இருக்குங்கும்போது அது எப்படி அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் நம்ம how அப்படிங்கிற விஷயத்த யூஸ் பண்ணுவோம்.
ஆல்ரைட். ஸோ இதுதான் பேசிக். இதுதான் வந்துட்டு நம்ம WH கொஷின்ஸோட பேசிக் ஃபவுண்டேஷன். இந்த ஃபவுண்டேஷனில் சில விஷயங்கள் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இருக்குது. அதெல்லாம் நான் என்னங்கிறத உங்களுக்கு இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ எப்பயுமே சில இந்த WH கொஷின் நான் தமிழ்லேருந்து லிட்டரலாக ட்ரான்ஸ்லேட் பண்ண முடியாதுன்னு சொல்கிறதுக்கு ஒரு ரீசன் சொன்னேன் இல்லைங்களா? அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இன்சைட் நீங்கள் வந்து எப்போயுமே எழுதி வச்சுக்கோங்க. இஃப் யூ வாண்ட் யூ கேன் கீப் இட் இன் மைண்ட். ஓகேங்களா? இப்போ எப்போயுமே இந்த WH கொஸ்டினை நம்ம யூஸ் பண்ணும்போது, இப்போ ஹூ இஸ் யோர் பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு நான் யூஸ் பண்ணியிருக்கேன் இல்லைங்களா? இப்போ இந்த இடத்துல இது வந்துட்டு தான் WH கொஸ்டின். ஓகேங்களா? ஹூ இஸ் யோர் பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னு நான் போட்டிருக்கேன். ஓகேங்களா? ஸோ ஹூ அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல வந்துட்டு கொஸ்டின். இப்போது என்னென்னா இந்த கொஸ்டின் வேர்பும் இது தான். இல்லாட்டி இன்னொன்று சிம்பிளாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வேர் வச்சு ஒரு கொஷின் எழுதுகிறேன். ஓகேங்களா? வேர் டு யூ ஓகே வேர் டு யூ ஒர்க், நீங்கள் எங்கே ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னு நான் கேட்குறேன். ஓகேங்களா? எப்போயுமே நீங்கள் நோட் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு WH வேர்டு வரும். இதுதான் ஃபஸ்ட்டு வரும். ஓகேங்களா? செகண்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்சிலரி வேர்ப் வருது. ஆக்சிலரி வேர்ப்னா என்ன? நானே நிறைய வீடியோஸில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் இல்லைங்களா? ஆக்சிலரி வேர்ப்ஸ் ஆர் நத்திங் பட் ஹெல்பிங் வேர்ப்ஸ். ஒரு கொஸ்டினை வந்துட்டு ஃபார்ம் பண்ணுறதுக்கோ இல்லை சென்டென்ஸ் வந்து கரெக்டாக மீனிங் கன்வே செய்கிறதுக்கு யூஸ் பண்ணுற ஹெல்பிங் வேர்ப்ஸ் தான் ஆக்சிலரி வேர்ப். இப்போ ஆம், இஸ், ஆர், வேர், டூ, டஸ் இது எல்லாமே வந்துட்டு ஹெல்பிங் வேர்ப்ஸ். ஓகேங்களா? ஸோ அதில் வந்து ஆக்சிலரி வேர்ப்ஸ் அப்படிம்பாங்க. அதுக்கப்புறம் பாருங்கள் என்ன நடக்குதுன்னு. இது ஒரு சப்ஜெக்ட் இல்லைங்களா? சப்ஜெக்ட் இவங்க வந்துட்டு சப்ஜெக்ட், இவங்க வந்து ஆக்சிலரி வேர்ப், இவங்க வந்து WH வேர்டு. அப்போது இது ப்ளஸ் ஆக்சிலரி வேர்ப், அதுக்கப்புறம் ஒரு சப்ஜெக்ட் வருது. யார்? ஹூ, வேர் டு யூ ஒர்க். இப்போ யாரை பற்றி நான் கேட்குறேன்? உங்களை பற்றி தான் கேட்குறேன் இல்லைங்களா? ஸோ வேர் டு யூ ஒர்க், நீங்கள் எங்கே வேலை செய்கிறீங்க, நீங்கள் அப்படிங்கிறத இந்த இடத்துல வருது. நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்கள். தமிழ்லேருந்து அப்படியே சென்டென்ஸ் மாறும்போது சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரே மாறுது. இது வழியாக நீங்கள் சென்டென்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷனும் படிச்சுக்கலாம். கடைசியில் என்ன வருது அந்த இடத்துல? வேர் டு யூ ஒர்க், மெயின் வேர்ப் வருது. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்துட்டு மெயின் வேர்ப். எங்கே வேலை செய்கிறீங்க? வேலை செய்கிறது வந்து ஒரு வேர்ப் இல்லையா, ஒரு செயல். அப்போது ஃபஸ்ட்டு வந்து ஒரு WH கேள்வி வருது, அந்த வார்த்தை வருது. அதுக்கு பக்கத்தில் அடுத்தது வர்றது வந்துட்டு ஆக்சிலரி வேர்ப் தான், ஒரு ஹெல்பிங் வேர்ப் வருது. டூ அப்படிங்கிறது இல்லை டஸ், டூ, டஸ், இஸ், வாஸ், வேர், இந்த மாதிரி நிறையா இருக்குது ஆக்சிலரி வேர்ப்ஸ். அதுக்கப்புறம் யாரை பற்றி, நீங்கள் எங்கே வேலை செய்கிறீங்க, ஸோ உங்களை பற்றி, உங்கள் சப்ஜெக்டை பற்றி நான் அந்த இடத்துல சப்ஜெக்டை வந்து ஃபோக்கஸ் பண்ணுறேன். அண்ட் ஃபைனலி என்னது, என்ன வேர்ப் அது, லைக் மெயின் வேர்ப், ஒர்க் அப்படிங்கிறது, எங்கே வேலை செய்கிறீங்க அப்படிங்கிறது இல்லைங்களா? ஸோ இதுதான் வந்து அதோடைய மெயின் ஃபார்மேட். இந்த ஃபார்மேட்டை நீங்கள் வந்துட்டு கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டாலே உங்களுக்கு வந்துட்டு ஈஸியாக கொஸ்டின் வேர்ப்ஸை வந்து கொஸ்டினிங் இந்த WH கொஸ்டின்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் சென்டென்ஸை ஃபார்ம் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். சில எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் சொல்கிறேன் பாருங்கள். வேர் டு யூ ஒர்க். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வை டஸ் ஹி ஆல்வேஸ் அரைவ் லேட். ஏன் எப்போ பார்த்தாலும் அவன் லேட்டாகவே வரான்? வை டஸ் ஹி ஆல்வேஸ் அரைவ் லேட். எப்போ பார்த்தாலும் ஏன் லேட் ஆகிட்டு வந்துட்டு இருக்கான் அப்படிங்கும்போதும் வேர் டஸ் ஹீ சப்ஜெக்ட் வருது. வேர் டஸ் ஹீ வை டஸ் ஹீ அரைவ் லேட். வேறு இல்லை, வை டஸ் ஹீ அரைவ் லேட். எப்போ பார்த்தாலும் ஏன் லேட் ஆகிட்டே வந்துட்டுருக்கான். ஸோ இந்த பர்டிகுலர் கொஷின் வேர்பை யூஸ் பண்ணி நம்ம இதே ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் பண்ணோம். இன்னொரு கொஷின் சார், வென் வில் யூ ஃபினிஷ் யுவர் ஹோம் ஒர்க். வென் வில் யூ ஃபினிஷ் யோர் ஹோம் ஒர்க். சிம்பிள் இல்லைங்களா? அதுலேயும் இதே ஃபார்மேட் தான் வருது. ஃபஸ்ட்டு கொஸ்டின் வேர்ப் வருது, வேர்டு வருது, அதுக்கப்புறம் ஒரு ஆக்சிலரி வேர்ப் வருது. வென் வில்லுங்கிறது ஒரு ஆக்சிலரி வேர்ப். வென் வில் யூ ஒரு சப்ஜெக்ட் வருது. ஃபினிஷ் யோர் ஹோம் ஒர்க், அது வந்துட்டு ஹோம் ஒர்க் வந்து கடைசியாக மெயின் வேர்பாக வருது. ஸோ இதுதான் ஸ்ட்ரக்சரோட ஃபார்மேட். ஓகேங்களா? ஸோ இந்த ஃபார்மேட்டில் நம்ம கேள்வி கேட்கும்போது மிஸ்டேக்கே வராது. எங்கே நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போது இதெல்லாம் ஓகே, இப்போ WH கொஸ்டினை தனியாக எடுத்துட்டோம். ஆனால் இந்த இடத்துல பாருங்கள், ஹூ இஸ் யோர் பெஸ்ட் ஃப்ரெண்டு நான் கேட்குறேன். இந்த இடத்துல கேள்வி WH கொஸ்டின்ங்கிறது ஹூ தான், ஆனால் சப்ஜெக்ட்டுமே வந்துட்டு ஹூ தான். சப்ஜெக்ட்டும் அதுதான், சப்ஜெக்டை பற்றி தான் நான் கேட்குறேன், யார் அப்படிங்கிறது. அப்போது அந்த இடத்துல வந்துட்டு நான் வந்துட்டு சில ஹெல்பிங் வேர்ப்ஸ் யூஸ் பண்ணும்போது என்ன சிக்கல் வரும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அதுக்கு வந்து நார்மலாக ஒரு ஆக்சிலரி வேர்ப் யூஸ் பண்ணுறது எந்த இடத்துல சரி, எந்த இடத்துல தப்பு அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இப்போ இந்த சென்டென்ஸ், ஹூ இஸ் யுவர் பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னு நான் கேட்குறேன். உங்கள் பெஸ்ட் ஃப்ரெண்ட் யார் அப்படின்னு நான் கேட்குறேன். ஓகேங்களா? ஸோ இது வந்து ப்ராப்ளமே இல்லை, ஏன்னா இது வந்து கரெக்டான யூசேஜ். பட் இப்போ பாருங்கள், பார்ட்டியை பற்றி உங்களுக்கு யார் சொன்னா, who told you about the party. இப்போ நான் இந்த இடத்துல எழுதுகிறேன் பாருங்கள். who எங்கே இருக்குது? ஓகே, மேலே இருக்குது. ஃபைன், நான் கீழே எழுதுகிறேன். ஜஸ்ட் மேக்கிங். ஓகேங்களா? ஸோ who
told you about party, the party. ஓகேங்களா, who told you about the party. pardon me, அது I'm just erasing that. ஓகேங்களா, ஸோ who told you about the party. ஓகேங்களா, இப்போ இந்த who வந்துட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, who is the subject. ஓகே, ஸோ subject and told you about the partyன்னு சொல்லும்போது ஆக்சிலரி வேர்பே இந்த இடத்துல இல்லை. who is told youன்னு வரல, who was told youன்னு வரல, who are told you அதெல்லாம் வரவே இல்லை. who told you about the party இந்த இடத்துல நம்ம ஹெல்பிங் வேர்ப் யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, தேவையில்லை. இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள். உன் ஃபோனுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லு. வாட் ஹேப்பன்ட் டு யுவர் ஃபோனு தான் நம்ம சொல்லணும். டேரெக்டாக மெயின் வேர்புக்கு வந்துடணும். ஹெல்பிங் வேர்ப் அந்த இடத்துல தேவையில்லை. வாட் இஸ் ஹேப்பன்ட் டு யுவர் ஃபோன் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. தேவையில்லை. சப்ஜெக்ட்டு தான் நம்ம சென்டராக வச்சு பேசும்போது நமக்கு வந்துட்டு அந்த WH கொஸ்டினே தான் சப்ஜெக்டாகவும் வரும்போது, இப்போது இங்கே இடத்துல வந்து சப்ஜெக்டில் ஒரு சின்ன சிக்கல் இருக்குது. ஏன் வந்துட்டு இது WH இது பார்க்குறக்கு சப்ஜெக்டாக இருந்தாலும் இந்த சென்டென்ஸில் வந்துட்டு இவங்களோட இதுதான் நம்ம வந்து மேஜராகவே ஃபோக்கஸ் பண்ணுறோம். ஹூ இஸ் யுவர் பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படிங்கும்போது. பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹூ டோல்ட் யூ அபவுட் த பார்ட்டி, யார் சொன்னா, இங்கே ஃபோக்கஸ் பூரா வந்துட்டு இந்த இடத்துல இதுதான் மெயின் சப்ஜெக்டாக இருக்குது இல்லைங்களா. ஸோ இதே மாதிரி தான் நான் சொன்ன இன்னொரு இது இருக்கும், வாட் ஹேப்பன் டு யுவர் ஃபோன். ஸோ வாட் ஹேப்பன், உங்கள் ஃபோனுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லும்போது அந்த வாட் அப்படிங்கிறதுக்கு பக்கத்தில் இஸ், வாஸ், வேர், டூ, டஸ், ஆம், மிஸ் எதுவுமே வரக்கூடாது, ஆக்சிலரி வேர்பே வரக்கூடாது. ஓகேங்களா, ஸோ அது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த இடத்துல ஆக்சிலரி வேர்ப் வருது. எப்போ வரும்னு பார்த்தீங்கன்னா WH கொஸ்டின் தனியாக தெரியும் போது தாராளமாக நீங்கள் வந்துட்டு ஆக்சிலரி வேர்ப் யூஸ் பண்ணாமல் இருக்கக்கூடாது. ஓகேங்களா, அதுவே WH கொஸ்டினே தான் சப்ஜெக்டாகவும் இருக்கும்போது மட்டும்தான் நீங்கள் வந்துட்டு அந்த ஆக்சிலரி வேர்பை யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ ஹூ டோல்ட் யூ அபவுட் த பார்ட்டி. அதே மாதிரி விச் புக் ஒன் தி அவார்ட், விச் ஃபிலிம் ஒன் தி ஆஸ்கர்ஸ், எந்த ஃபிலிம் வந்துட்டு ஆஸ்கர் ஜெயிச்சுது. அப்போ விச் இஸ் ஃபிலிம் அப்படின்னு சொல்லும்போது சிக்கல் இருக்குது, அது சொல்லக்கூடாது. விச் இஸ் ஃபிலிம் தட் ஒன் ஆஸ்கர் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஐதர் விச் ஃபிலிம் ஒன் தி ஆஸ்கர்ஸ், அவ்வளோதான். விச்ன்னு நீங்கள் சொல்லிவிட்டு ஆக்சிலரி வேர்ப் யூஸ் பண்ணுறீங்கன்னா சென்டென்ஸை பூரா மாற்றணும். விச் இஸ் த ஃபிலிம் தேட் ஒன் தி ஆஸ்கர்ஸ் லாஸ்ட் இயர், அந்த மாதிரி நீங்கள் சென்டென்ஸை ரொம்ப ஸ்பெசிஃபை பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ இதுதான் வந்துட்டு அந்த ஜக்லிங். இது வந்து உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் அது கிளியராக நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னா இந்த பிரின்சிபலை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். எப்படி சென்டென்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் நீங்கள் பண்ணணும், அது பற்றின வீடியோஸும் நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம், நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும். அண்ட் நீங்கள் வந்துட்டு ஒன்ஸ் கோர்ஸ் ஜாயின் பண்ணும்போது இந்த மாதிரி நுவான்சஸ் இருக்கும் இல்லைங்களா. அப்படி நான் ஆக்சிலரி வேர்ப் யூஸ் பண்ணணும்னா எப்போ யூஸ் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணணும், இதுதான் நீங்கள் ட்ரெயினர் கிட்ட கேட்க வேண்டிய டவுட். இது வந்து நீங்கள் கைடட் லேர்னிங்கில் மட்டும்தான் கற்றுக்க முடியும். நான் எவ்வளோ லைவ் எடுத்தாலும் எனக்கு பாருங்கள் லிமிட்டேஷன் இருக்குது. இப்போ நம்ம வீடியோ பார்த்து கற்றுக்கிறது கிட்டத்தட்ட இந்த போர்டு மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இதில் எட்ஜஸ் இதுக்கு மேலே என்னால் பெருசாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கோ இல்லை எழுதுறதுக்கோ நிறைய சேலஞ்சஸ் இருக்குது இல்லைங்களா. பட் அதுவே நான் இப்போ உங்களுக்கு பர்சனலாக நான் வந்துட்டு அட்ரஸ் பண்ணி நான் இது எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னா இதோட எல்லா எண்ட் டு எண்ட் நுவான்சஸுமே நான் டெய்லி உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு 60 days நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா இட்ஸ் அ ஹியூஜ் பெனிஃபிட் இல்லைங்களா. ஸோ அதுதான் கைடட் லேர்னிங்க்கும் செல்ஃப் லேர்னிங்க்கும் இருக்கிற மேஜர் டிஃப்ரென்ஸ். இந்த சின்ன சின்ன நுவான்சஸை வந்து எப்படி கற்றுக்கணும் அப்படிங்கிறத வந்துட்டு யூ கேன் லேர்ன். ஆல்ரைட், ஸோ திஸ் இஸ் சம்திங் விச் யூ கேன் டூ. அண்ட் லாஸ்ட்டாக வந்து இந்த WH கொஷின்ஸுக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக நோட் பண்ண வேண்டிய ஒரு பாயிண்ட் என்னென்னா, WH கொஷின்ஸ் வந்து பொலைட்டாகவும் இருக்கலாம், இல்லை ரொம்ப டைரெக்டாகவும் இருக்கும். ஓகேங்களா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வேர் இஸ் மை பேக் அப்படிங்கிறது வந்துட்டு பொலைட்டாகவும் இருக்கலாம். வேர் இஸ் மை பேக் அப்படின்னு நான் கேட்கும்போது கொஞ்சம் டைரெக்டாக இருக்கும், என்னடா அப்ரண்ட்டாக கேட்குற ஒரு மாதிரி ரூடாக கேட்குற மாதிரி இருக்கும் இல்லைங்களா. ஸோ டோன் வச்சு மாறும். அது கேன் யூ ஹெல்ப் மீ டு ஃபைண்ட் வேர் மை பேக் இஸ் அப்படியும் நம்ம கேட்கலாம். ஓகேங்களா, ஸோ அதே வந்துட்டு ஹூ டுக் மை பென், குட் யூ ப்ளீஸ் டெல் மீ ஹூ டுக் மை பென் அப்படியும் கேட்கலாம். அப்போது அந்த WH கொஸ்டின் வந்து கேட்குற பாணி நீங்கள் யூஸ் பண்ணுற டோனில் வந்துட்டு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். டோனை வச்சு விளையாடலாம். ஹூ டுக் மை பென் அப்படி, மே ஐ நோ ஹூ டுக் மை பென்னுங்கிறது எக்ஸ்ட்ரா வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி சொல்லலாம். இல்லை அதே சென்டென்ஸை டைரக்ட் ஹூ டுக் மை பென் அப்படின்னு என்னோடய டோனில் அத்தாரிட்டி நான் காட்டலாம். இல்லைனா ஹூ டுக் மை பென் அப்படின்னு நான் டோனை நான் மாற்றிட்டேன்னா அதே சென்டென்ஸு, ஆனால் பொலைட்டாகவும் இருக்கிறது ரூடாகவும் மாறும், ரூடாக இருக்கிறது பொலைட்டாகவும் மாறும். ஸோ அந்த ஷேடு தெரியும். ஸோ அங்கே தான் உங்களோட டொனாலிட்டி வந்துட்டு பயங்கரமாக ப்ளே பண்ணுது. ஸோ உங்கள் வாய்ஸ் மாட்யூலேஷன், இன்டோனேஷன் யூஸ் பண்ணி அழகாக அந்த கொஷின் எப்படி கேட்கலாம். அது போக எக்ஸ்ட்ரா வேர்ட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஹூ டுக் மை பென்னுக்கும் மே ஐ நோ ஹூ டுக் மை பென் அப்படிக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்போது மே ஐ நோ ஹூ டுக் மை பென்,
இந்த இடத்துல கொஷின் வருது இல்லைங்களா. ஸோ கொஷின் மார்க் எல்லா இது யூஸ் பண்ணும்போது கொஷின் மார்க் யூஸ் பண்ண மறந்துடாதீங்க. யூ ஹாவ் டு யூஸ் கொஷின் மார்க். ஸோ கொஷின் மார்க் யூஸ் பண்ணாமல் இது வந்துட்டு இதே ஆகாது, எண்டே ஆகாது. கொஷின் பொறுத்த வரைக்கும் கேள்வி கேட்டிங்கன்னா கொஷின் மார்க் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா. கொஷின் மார்க் யூஸ் பண்ணலன்னா தட் சென்டென்ஸ் வில் பி கிராமட்டிக்கலி இன்கரெக்ட். அது கொஸ்டினா இல்லை ஸ்டேட்மெண்ட்டாங்கிறதே தெரியாமல் போயிடும் படிக்கிறவங்களுக்கு. ஓகேங்களா. ஸோ தேட்ஸ் ஹவ் யூ ஷுட் யூஸ் யுவர் கொஷின்ஸ். அண்ட் கடைசியாக ஒரு டிப் கூட உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். இந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்குறீங்க இல்லைங்களா, WH கொஷின்ஸ் கேட்கும்போது கடைசியாக முடிக்கும்போது வந்துட்டு அந்த கொஷினோட எண்டில் வந்து டோனை கொஞ்சம் உயர்த்தி பேசுங்க. ஏன்னா கேள்வி கேட்குறீங்கிறது அப்போ தான் தெரியும். ஹூ டுக் மை பேக், ஸோ வாட் இஸ் யுவர் நேம் அப்படி நான் கேட்கும்போது அந்த கடைசி வேர்டை நான் ஸ்ட்ரெஸ் பண்ணணும். அதே மாதிரி இந்த WH வேர்டையும் நான் ஸ்ட்ரெஸ் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே ஸ்ட்ரெஸ் பண்ணால் தான் நமக்கு வந்துட்டு ஓகே இவங்க கேள்வி தான் கேட்குறாங்க, எந்த இடத்துல நம்ம வந்துட்டு ஃபோக்கஸ் கொடுக்கணுங்கிறது. இப்போ நான் ரவுண்டு பண்ணியிருக்கிற மாதிரி நம்ம பேசும்போது எப்படி ரவுண்டு பண்ணணும், நம்மளோட அந்த வேர்டோட ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கணும். ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல ஹூ கரெக்டாக ஸ்ட்ரெஸ் பண்ணும், வாட், வென், வே, வை, விச், ஹூஸ் அண்ட் ஹவு இதெல்லாம் சொல்லும்போது கேள்வி கேட்கும்போது அந்த வேர்டையும் ஸ்ட்ரெஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி எந்த விஷயத்தை உங்களுக்கு தேவைப்படுதோ அந்த விஷயத்தையும் ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ தேட்ஸ் ஆல் ஃப்ரம் மை பார்ட். ஐ பிலீவ் யூ ஹாவ் gained a lot of insights in terms of WH questions. உங்களுக்கு வேறு ஏதாவது questions இருந்துச்சுன்னா நீங்கள் காமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான லைவ் டாபிக்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறதும் என்ன மாதிரி டாபிக்ஸ் வேணுங்கிறதும் you can let us know. Okay, so until then it's bye from Anirudh, and if you have more such queries or edavadhu irundhunalu feel free to let me know. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் காமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஓகேங்களா. தேங்க்யூ.